வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. தமிழகமெங்கும் வீடு கட்ட கட்டிட வரைபடங்கள் தயாரிக்க ஹனி பில்டர்ஸ் திருச்சி நிறுவனத்தை அணுகுங்கள். அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தடம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோட்ல பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எடுத்துங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு கூட வந்து சேரும். இது மகிழ் திருமேனியுடைய திரைப்படம். ஒரு பேப்பரில் ஒரு செய்தியை படித்தேன். அதுக்கப்புறம் அது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இப்படிலாம் நடக்குமான்ட்டு. அதுதான் இந்த திரைப்படம் அப்படின்னாரு. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு நிறையவே ஏற்பட்டுச்சு. அதை இதில் நிஜமாலுமே அதை பூர்த்தி செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தடம் அப்படின்னா நான் ஒரு கொலை நடக்கும்பொழுது தடயங்கள் ஏதாவது விட்டு போவாங்களே, அதுதான் தடம். அதை பிடிச்சிக்கிட்டா நூல் பிடிச்சிக்கிட்டு போய் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த தடத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஃபாரன்சிக்கு, அதுக்கப்புறம் எவிடன்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ரைம் ரிலேட்டடாக நிறைய பேசிட்டு போகலாம். பட் இதில் என்னென்னா ஒரு மர்டர். அந்த மர்டர் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் தடமும் இல்லாமல் நடக்கின்றது. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு தடம். முதல்ல இந்த போஸ்டர் டிசைன் பண்ண ஒரு குரூப்புக்கு அதுக்கு யார் ஐடியா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய பொக்கே. இந்த போஸ்டர் டிசைன்லேயே ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாரு. அதே மாதிரி படத்துலேயும் சில காட்சிகளை வச்சிருப்பாரு. ஆனால் அதை வச்சு தான் நம்ம கொலையாளியை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. தலையில் தட்டி விட்டு ஒன்று வேற ஒரு பக்கம் இழுத்துன்னு போகிற விஷயம் இருக்குது. சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். அருண் விஜய் அவருடைய நடிப்பை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ பெரிய அளவில் சோபிக்கலையே அப்படின்றதுல வருத்தம் இருக்கின்றது. ஆனால் தடையற தாக்கவாக இருக்கட்டும், குற்றம் 23 இருக்கட்டும், இந்த மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் அவர் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்கு. இந்த படத்தில் 2 டபுள் ஆக்ஷன் பிச்சு பெயர் எடுத்துருக்காங்க. டபுள் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவின் அண்டு எழில் அப்படின்ற 2 கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்ப அதை எடுத்து காமிச்சிருவாங்க. ஒரு எழில், இவர் கவின் அப்படின்னு காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் கதையை ரிவீல் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலைக்கேஸு. அந்த கொலைக்கேஸில் தடையமே இல்லை, போட்டு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் அந்தந்த முடிச்சது மாதிரி நிற்கிறதுக்கோசரம் எந்த ஒரு என்ன சொல்கிறது லீடுமே கிடைக்காம தவிச்சிருக்கிறப்ப அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படத்துடைய ஸ்னீக் பிக்கே நிறைய பேசப்பட்டது. ஏன்னா நான் காஃபி வரணும்னா நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்கிறதுக்கு அருண் விஜய் போட்டு மண்டை உழைப்பிக்கிற இடமா இருக்கட்டும். அதே மாதிரி தன்யா ஹோப்பும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் க்ளோஸ்அப்பில் அவங்க டயலாக் பேசுகிறப்ப நிறுத்தி நிதானமாக பேசுகிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கடிப்பாக இருக்குது. மற்றபடி மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக வீட்டில் அந்த லவ் போர்ஷனில் இன்ஜினியராக எனக்கு சுவாரஸ்யமே இல்லைன்னும் பொழுது பிராவ் எடுத்து வச்சுக்கிட்டு இதுவும் இன்ஜினியரிங் தான், எவ்வளோ வெயிட் ஒன்றாலும் தாங்குன்றப்ப தேட்டரில் ஒரே கலகலப்பு. ஸ்மிருதி வெங்கட் அவங்களுடைய நடிப்பை மிக சிறப்பாக வழங்கியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் வந்தாலும் மனதில் நிற்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. பிரதீப் அந்த போலீஸ் கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக தாங்கி நடிக்கிறதாக இருக்கட்டும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வரதுக்கு லேட்டாக இருக்குன்னு சொல்கிறதாகட்டும். அதே ஃபோன் கால் வரும்பொழுது நைட்டி போட்டுருக்கிறப்ப இயல்பாக பேண்டை மாற்ற காட்சிகளாக இருக்கட்டும். ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாகவும் பண்ணியிருக்காங்க. யோகி பாபுக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. சோனியா அகர்வால் நிறைவாக நடித்திருக்கின்றார் சொல்ல முடியும். அதே மாதிரி விஜயன் அவருடைய பாட்டை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. சோனியா அகர்வால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாம நிறைய நேரத்தில் மன்னிச்சுட்டே வருவோம். ஆனால் மன்னிக்கிற ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்காமல் விட்டுருவோம். அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லரு. ஆனால் இந்த படத்தில் நிறைய ஹார்ட் டச்சிங் சீன்ஸ்லாம் இருந்தது. ஸ்மிருதி வெங்கட் இந்த படத்தை நீ எடுத்துன்னு போயிருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னும் பொழுது உன்னை மறக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற சீனாக இருக்கட்டும். அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் மறக்கவே முடியாது. ஏன் மேடம் என்னை கல்யாண லங்கத்துக்கு வேணான்னு சொன்னீங்க அப்படின்ற அந்த கேரக்டர் சத்தியமாக மறக்கவே முடியாது. வித்யா பிரதீப்போட அந்த கர்ச்சிப் சீனில் அந்த வித்யா பிரதீப்போட ஆக்ஷனாக இருக்கட்டும், சுற்றி நடித்த அந்த போலீஸ்காரங்களாகட்டும், அது நிஜமாலுமே ஃபேண்டாஸ்டிக் சீனு. அந்த கட்சியை பிடிங்கி போட்டதுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். எப்படின்னா சாவியே இல்லாமல் யாரெல்லாம் போட்டு திறப்பாங்கன்றப்ப எல்லாருமே திட்டு பசங்க. ஸோ எல்லாருமே மேடம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் அவங்க அந்த கட்சியை பிடிங்கி போட்டால் எல்லாருக்குமே தெரியுன்ற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கிளவராக பண்ணியிருந்தாங்க. அருண்ராஜ் ஒரு சின்ன பையன் தான், ஒரு 20 வயசு பையன் தான். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு ஹீரோயினை காமிக்கிறப்ப பின்னாடி வர கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும், சிஸ்ரீராமை வச்சுக்கிட்டு இமைய அந்த சாங்காக இருக்கட்டும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. கோபிநாத்தனுடைய லைட்டிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிக முக்கியமாக அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீகாந்தனுடைய எடிட்டிங் கிறிஸ்பாகவே இருக்குது. மீகாமன் படம் நான் ரிவ்யூ பண்ணும்போது யூ மேட் மை டே ஜாக்கி அப்படின்னு சொன்னார். நான் இன்னமும் சொல்கிறேன், மகிழ் திருமேனி கிட்ட இந்த படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் யூ மேட் மை டே டுடே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். படத்தோடைய டியூரேஷன் 2.18. ஆனால் இந்த படம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் கால் விஷயம் தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இந்த ஆள் இணையா பண்ண போகிறான் அப்படின்னும் பொழுது அந்த 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ பெரிய த்ரில்லர் பார்த்துருந்தாலும் சரி, இந்த கதையே நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பத்திரிகைகளில் இந்த கதையை படிச்சிருந்தாலும் சரி, உங்களால் நான் சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு திரைக்கதையை மகிழ் திருமேனி வழங்கியிருக்கின்றார்.
ஸோ மீண்டும் சொல்கிறேன், யூ மேட் மை டே மகிழ். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4.25. பக்காவான ஒரு பக்கா த்ரில்லர் ரசிகர்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் சாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.